உண்மையிலே ஒரு கணிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு தேர்தல் தான் இது. காரணம் என்னென்னா, சமூகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வாட்டி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, அப்போது தாவேக்கா தான் ஆட்சிக்கு வரணுமே. ஏன்னா அவங்க தான் நம்பர் 1 சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை பெருசாக்குறது, பிரபலப்படுத்துறதுன்னு பார்த்தா தாவேக்கா தான். இப்போது டிஎம்கே ஐடி விங்கு ஒரு பெரிய யூனிட் வச்சுருக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேலாம் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவங்க இப்போ தான் அந்த மொமெண்டமை பில்டு பண்ணி இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுகன்ற அந்த ப்ளேவே லாஸ்ட் ஒரு 6 மாதமாக தான், அந்த பஸ் எடுத்துன்னு சுற்றுனதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி முன்னாடி இருந்த இடத்துல இன்றைக்கி அதிமுக இல்லை. அதிமுகன்ற ஒரு கட்சி இன்றைக்கி பேசுபொருளில் இருக்குது, வந்திருக்கு. தாவேக்கான்றது வந்ததுலேருந்தே பேசுபொருள் தான், ஒரு தாக்கம் தான் எப்பயுமே செய்தித்தாள்லேயே இருக்குது. திமுக அவர்களை பொறுத்தவரையிலும் நிறைய விளம்பரங்கள் கொடுத்துருக்குறாங்க, நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க, ஆளுங்கிற கட்சி, அதனால் ஒரு பேசுபொருள். இப்போ இந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியை தான் ஊடகங்கள் பேசாமலோ இல்லை கண்டுக்காமலோ விட்டுட்டாங்க. அது கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கு செய்யப்பட்ட ஒரு அநீதியாக கூட நான் அதை பார்ப்பேன். சரி, ஊடகத்தில் இப்படி நிலைமை, ஆனால் ஆன்லைனில் சமூக நீதியில் ஒரு காலத்தில் போன தேர்தல் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த இடத்த பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த நம்பர் 1 சமூக வலைதளத்தில் நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் தான் அதை பிரச்சாரம் பண்ணுறது, பேசுறது. இந்த வாட்டி தாவேக்கா அந்த இடத்துக்கு வந்தவுடனே சமூக ஊடகங்களில் தாவேக்கா நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளிச்சு, திமுகவையும் பின்னுக்கு தள்ளிச்சு, அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளிச்சு. அப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் தேர்தல் நடத்துனீங்க அப்படின்னா முதல்வர் உங்கள் விஜய்.